அர்ப்பணிக்கிற விதமாய் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த சகல நன்மையிலிருந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை, தசம பாகங்களை கர்த்தர் நீர் அங்கீகரித்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நீர் இவைகளை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மாதத்தின் துவக்கத்தில் விசுவாசத்தோடு கூட வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மாதத்தின் முழுவதற்குமான நன்மைகளை தந்து எங்களை தாங்கி நடத்துவீராக. குறைவுகளை மாற்றுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அற்புதமாய் ஆச்சரியவிதமாய் கர்த்தர் எங்களை நடத்த உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. படைத்த எல்லா கரங்களையும் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய கிரியைகளையும் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை தியானிக்கவிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையினுடைய மகிமையை, நன்மையை, ஆழங்களை உணர என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவருடைய அசைவாடுதலை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமே. என் வாயின் வார்த்தைகள் எங்கள் யாவருடைய இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்திலே பிரியமாயிருக்கட்டும். தேவகரம் தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். வெயில் அதிகமாகிக் கொண்டே போகுது. இந்த மார்ச் மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் வறட்சி அதிகமாக இருக்கும் இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. பசிபிக் கடலினுடைய வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால நம்முடைய மத்திய பகுதியில் இருக்கிற நாடுகளில், குறிப்பாக இந்திய தேசத்தில் அதிகமான வறட்சி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே உடலை பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல என்ன சொல்கிறது, குளிர்ச்சியான சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். இந்த என்ன சொல்கிறதுனா, தொற்று நோய் காரியங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. தேவன் நமக்கு ஏற்ற சூழ்நிலை கொடுத்திருக்கிறார். ஆரோக்கியமான நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதை நிறைவாய் நான் பயன்படுத்தி கொள்ள அன்போடு கூட நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளை நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். ரொம்ப வெயிலில் வெளியே சுத்த விடாதீங்க. ஸோ இந்த வறட்சி ரொம்ப தீவிரமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நாம் நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த 3வது மாதத்தில் நாம் பிரவேசிக்கத்தக்கதாக பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளினபடினாலே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இம்மட்டுமாய் நடத்தின தேவனுடைய கரம் தொடர்ந்து எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருந்து நடத்தும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஸோ நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், எப்போதுமே சொல்லுகிறது, கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல, நம்மை தூரப்படுத்துகிறவர் அல்ல. ஒருவேளை நாம வேணா தூரமாயிக்கிறோம் நம்ம நினச்சிக்கிறோம், ஆனாலும் கூட அவர் என்னாலும் அவரோடு கூட வைத்திருப்பதையே அவர் விரும்புகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே அந்த ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அந்த சிந்தையோடு கூட தொடர்ந்து நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு அருளி செய்த அந்த வார்த்தையை நாம் யாவரும் இணைந்து சத்தமாக வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் யாவரும் இணைந்து சத்தமாக வாசிப்போம். கர்த்தர் இந்த மாதத்திலும் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். அதன் வழியாய் கொடுக்கிற நல்ல ஆறுதலை, ஆமென், ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு உறுதிப்படுத்தும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஏசாயா 51வது அதிகாரம் 3வது வசனம் யாவரும் இணைந்து சத்தமாக வாசிக்கலாம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஸோ 1ஆம் தேதி பார்த்த இதே வார்த்தை குறித்து சில காரியங்களை தியானித்தோம். உபவாச கூட்டத்திலும் தியானித்தோம். அதனுடைய சுருக்கத்தை சொல்லிவிட்டு இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியத்தை நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறார் என்று சொன்னால், சீயோனிலே ஒரு குறைவு இருக்கிறது, சீயோனுக்குள் ஒரு பலவீனம் இருக்கிறது, சீயோனுக்குள் சொல்ல முடியாத வேதனை இருக்கிறது. ஏன்னா ஆறுதல் செய்கிறார் என்று சொன்னால், ஆறுதல் எப்போ நமக்கு தேவைப்படும்? ஒன்றை நாம் இழந்தோம் என்று சொன்னால் ஆறுதல் தேவை. ஒன்று எனக்கு நிறைவேறவில்லை என்று சொன்னால், நாம் ஏமாற்றப்பட்டோம் என்று சொன்னால் நமக்கு என்ன வேண்டும்? ஆறுதல் தேவையாக இருக்கிறது.
அல்லது என்னுடைய காரியத்திலே நான் சுதந்திரிக்க முடியாமல் போன விஷயங்கள் என்று சொல்லும்போது தைரியமாக இருப்பா, எப்படினாலும் அது உனக்கு தான் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஆறுதல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறார் என்று சொல்லி. அப்போ சீயோன் ஒன்றை இழந்திருக்கிறது, சீயோன் ஒன்றை பெற முடியாமல் தவிக்கிறது, அல்லது சீயோன் ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது சீயோனுக்கு தானே பாஸ்டர், எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். சீயோன் என்று சொன்னால் அது தேவன் தங்குகிற இடம், அது தேவனுடைய வாசஸ்தலம். 102 மன்னிக்கணும் சீயோனின் மேன்மை 48வது சங்கீதம். இன்னைக்கு வாசித்தா 102, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், மன்னிக்கணும். அது தேவனுடைய நகரம், அது பரிசுத்த ஸ்தலம், அதிலே அவர் துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறார். சீயோன் பர்வதம் மகிழ்ச்சிக்குரிய நகரமாய் இருக்கிறது, அது மகாராஜாவினுடைய நகரம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சரி, போதுங்கம்மா. ஸோ இந்த மாதிரி சீயோனுடைய தன்மைகளை நிறைய வாசிக்கும் போது கர்த்தர் தங்குகிறது, கர்த்தருடைய ஸ்தலம், கர்த்தர் விரும்பின இடம், கர்த்தருடைய வாசம் செய்கிற இடம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது தேவனுடைய நகரத்தை குறிக்கிறது, தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. அதை காட்டிலும் தேவனுடைய ஆலயமாயிருக்கிற புதிய ஏற்பாட்டினுடைய புதிய உடன்படிக்கையின் சிந்தனையோடு கூட நாம் பார்க்கும்போது தேவ ஆலயமாயிருக்கிற உங்களையும் என்னையும் குறிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறார் என்று சொன்னா அது ஏதோ ஒரு இடத்திற்கு அல்ல, ஏதோ ஒரு ஊருக்கு அல்ல, ஏதோ ஒரு கட்டிடத்திற்கு அல்ல. சீயோன் தேவனுடைய நகரம் என்று சொன்னா அது ஒரு 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 வெறுமையான இடத்தை குறிப்பது அல்ல, அங்கே இருக்கிற ஜனங்களை குறிக்கிறது. ஹல்லேலூயா. எருசலேமே அப்படின்னு சொல்லி தேவன் வருத்தப்படுகிறார்னா அந்த மலையை பார்த்து வருத்தப்படுகிறார்னு அர்த்தமா? இல்லை, அது ஜனங்களை குறித்து தேவன் பரிதபிக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். ஸோ சீயோன் என்று சொல்லும்போது ஒரு இடத்தை மாத்திரம் குறிப்பது அல்ல, அது அதில் இருக்கிறவர்களை குறிக்கிறதுன்னு பார்க்கிறோம். அப்படியே நாம் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்களே அவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அப்படி என்றால் நாம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று சொன்னா நமக்கு தேவன் ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அப்படின்னா எனக்குள்ள ஏதோ ஒரு தோல்வி இருக்கிறது, எனக்குள்ள ஏதோ ஒரு ஏமாற்றம் இருக்கிறது, எனக்குள்ள ஏதோ ஒரு தவிப்பு இருக்கிறது, ஏதோ பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஒரு தடை இருந்தது, அதனால் என் உள்ளம் சோர்ந்து போனது, அதனால் என் உள்ளம் வேதனைப்பட்டது, அதனால் என் இருதயம் காயப்பட்டது, அதனால் என் இருதயம் உடைந்து போயிற்று. உடைந்து போன நொறுக்கப்பட்ட சோர்வடைந்த நம்மை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த ஆறுதலினுடைய நிறைவு எப்படி இருக்குதாமா? அது ஏதேன் தோட்டத்தை போல, அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கிறது என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் அதில் தேவன் சகலவற்றையும், நம்ம ஏற்கனவே தியானித்த பழைய விஷயங்கள் தான், சகலவற்றையும் வைத்துவிட்டு 2வது அதிகாரத்தில் கூட அந்த வசனத்தை வாசிங்களே, ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் இல்லை சொல்கிறேன், ஒரே நிமிஷம். 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஒரு தோட்டத்தை கிழக்கிலே உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை, ஆமென், ஸ்தோத்திரம். மனுஷனை எங்கே உண்டாக்கினார்? எங்கே உண்டாக்கினார்? மனுஷனை உண்டாக்கி ஏதேனிலே வைத்தார். மனுஷனை எங்கே உண்டாக்கினார்? எங்கேயோ உண்டாக்கினார். தெரியாது நமக்கு, அப்படிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பூமியின் மண்ணினால மனுஷனை உண்டாக்கினார். எந்த இடத்துல உண்டாக்கினாரு எனக்கு தெரியாது. என்ன கலர் மண் எடுத்து உண்டாக்கினாரு எனக்கு தெரியாது. அது களிமண்ணா, செம்மண்ணா, வண்டல் மண்ணா, கரிசல் மண்ணா, எந்த மண்ணோ எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு மண்ணில் உருவாக்கினார். ஆனால்
என்னை கொண்டு வந்து ஏதேனிலே வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவுக்குள் கொண்டு வந்து வைக்கிற தேவன் அவர். ஏதேனுடைய நிறைவு, நீங்கள் பின்னாடி கீழே இருக்க, அது இந்த நாளுக்குரிய செய்தி அல்ல, நீங்கள் கீழே உள்ள வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏதேனுடைய மேன்மையை குறித்து பார்க்கலாம், ஏதேனுடைய மகிமையை பார்க்கலாம், ஏதேனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். அங்கே குறைவு என்று சொல்லி எதுவுமே இல்லை. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அதுக்குள்ளே இருந்ததே பாஸ்டர், இருக்கட்டும். அதனோடு கூட ஜீவ விருட்சத்தையும் கர்த்தர் என்ன செய்திருந்தார்? வைத்திருந்தார். யாருக்காக வைத்திருந்தார்? நமக்காகவே வைத்திருந்தார். ஒவ்வொன்றை ஏற்ற காலத்திலே அதை நிறைவாக்கி தருவதற்கு தேவன் திட்டம் வைத்திருந்தார். மனிதனுடைய தவறு இருந்தது, அதை நாம் ஒதுக்கி வைத்து விடலாம், இப்போது அது விஷயம் அல்ல. ஆனால் ஏதேனிலே சகல நிறைவையும் தேவன் வைத்திருந்தார். இன்னைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி எதெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ, எதெல்லாமே பூமியில் வேணான்னு நிராகரிக்கிறோம். ஆனால் ஒரு பொருள் வாங்கின உடனே ஜோமணி தான் அதை எடுத்துக்கொள்கிறோம். அது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், என்ன பொருள் வாங்கினாலும் புதுசாக ஒன்று வாங்கின உடனே அப்பா உமக்கு நன்றி. ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினா கூட, ஏன்னா எதெல்லாமே நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும், இதெல்லாம் நமக்கு தூரமானது என்று சொல்லி ஒரு காலத்தில் நாம் நினைத்து ஒடுங்கி போயிருந்தோம். ஆனால் அந்தந்த காலத்தில் கர்த்தர் அவைகளை கொடுக்கும்போது இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் சொல்லி ஜெபிக்கிறது இல்லையா? இதெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்த நன்மைன்னு சொல்லி ஜெபிக்கிறது இல்லையா? இதை தேவனுடைய ஆசீர்வாதம் சொல்லி ஜெபிக்கிறது இல்லையா? ஆனால் நம்ம உலகத்தை வெறுத்தோன்னு சொல்லிட்டு சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துருங்களேன் பார்ப்போம். எல்லாவற்றையும் நான் ஒதுக்கி விட்டேன், முடியாதுங்க. ஏன்னா இது அவரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். நீங்கள் ஏதேனினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு வாங்க முடியாத பலவிதமான உயர்வான மேன்மையுள்ள கற்கள், விலையுயர்ந்த கற்கள், அதனுடைய ரத்தினங்கள், அதனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளால் கணக்கிடவே முடியாது. இதையெல்லாம் ஏதேனில் வச்சுட்டு என்னையும் கொண்டு போய் அங்கே உட்கார வச்சார். அதுதான் தேவன். ஹல்லேலூயா. சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறார். சீயோன், நீ இழந்து நிற்கிற, இழந்தவைகளை மறுபடியுமாய் உனக்கு தருகிறேன் என்பதுதான் தேவன் கொடுக்கிற வார்த்தை. அது நீங்க சீயோனை குறித்து நீங்க எங்க வேணாலும் வாசிங்க. சீயோனை குறித்து சொல்லப்பட்ட இடங்கள் எல்லாவற்றிலுமே அவர் சொல்லுகிறது என்னன்னா, மறுபடியும் உன்னை கொண்டு வருவேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உனக்கு தருவேன், மறுபடியும் உன்னை உயிர்ப்பிப்பேன். இப்படி மறுபடியும் மறுபடியும் திரும்ப நீ இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் மறுபடியும் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் தேவன் அப்படிதான் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எவைகளை நீங்கள் இழந்து தவிக்கிறீர்களோ, எவைகளினாலே உங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த காரியத்தினாலே நீங்கள் சோர்வடைந்து இருக்கிறீங்களோ, எந்த காரியம் உங்களை கலங்கடிக்க செய்ததோ, திரும்ப நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறேன். என்னை எங்கேயோ உருவாக்கின தேவன் கொண்டு வந்து வைத்தது ஏதேனிலே. என்னை தேவன் எங்கேயோ உருவாக்கினாரு, ஆனால் மகிமை நிறைந்த அவருடைய தோட்டத்துக்குள் கொண்டு வந்து வைத்தார். இந்த வாக்குத்தத்தத்தில் நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறவராயிருக்கிறார். அதன் பழுதாய் போனவைகளை அவர் தேறுதல் அடைய செய்கிறவர். அதில் வனாந்திரங்களை ஏதேனை போலவும், அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குகிற தேவன் அவர். இப்படி நான் சொல்றதுனால சில நேரத்தில் நமக்கு என்ன தோணுதுன்னா, என்ன பாஸ்டர் எப்போதுமே பிளெஸ்ஸிங்கை பற்றியே சொல்கிறாரு, பாஸ்டர் எப்போதுமே மன்னிப்பை பற்றி பேசுகிறாரு, தேவனுடைய இரக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு, இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா கிருபையை பற்றி நிறையா பேசுகிறாரு. எதுலேயுமே பரலோகத்துக்கு இன்னும் நம்மளை ஆயத்தப்படுத்த மாட்டேங்கிறாரு. இன்னும் நம்மளை என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, வேறு மாதிரிலாம் நடத்த மாட்டேங்கிறாருன்னு குறைப்பட்டு கொள்ளுகிற எண்ணங்களும் நமக்குள் இருக்கிறது என்பதையும் நான் அறிவேன். அதனால வார்த்தையை மாற்றி பேசவே மாட்டேன். நான் பேச வேண்டியதை தான் பேசிக்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. தேவன் கர்த்தருடைய நாள் ஒன்று இருக்கிறது, தெரியுமா? தெரியும். எப்போ வரும் அது? எப்போ வரும்? இயேசு கிறிஸ்துட்டே போய் கேட்குறாங்க, ஆண்டவரே நீர் எப்போ வருவீர், அந்த நாள் எப்போ சம்பவிக்கும்னு. அவர் என்ன சொன்னார்? அவருடைய ஆதீனம்னு ஒன்று இருக்குது, அதில் குறிக்கப்பட்டு இருக்குது. அதை தவிர எனக்குமே என்னைக்கு வருவேன்னு. ஆமென், ஸ்தோத்திரம். அதான் அழகான ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்குல்ல, கேட்டேன் 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 என்றுன்னு சொல்லிட்டு ஒரு பழைய பாடல் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அதில் அந்த ரொம்ப அருமையான வரி அது. இயேசுவை கேட்டேன் எப்போது தேவாவும் வருகை என்று, இயேசுவை கேட்டேன் எப்போது தேவாவும் வருகை என்று. அவர் என்ன சொன்னார்? பிதா தவிர வருகையின் நாளை ஒருவரும் அறியாதென்றார். அவ்வளோதான். ஆனாலும் இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்றார். பிதா ஒருவர் தான் அறிவார், ஆனால் சீக்கிரம் வருவேன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார். எப்போ? ஆமென். அப்போ சீக்கிரம் என்பது அவருடைய காலங்களில் எப்படி இருக்கிறது? நம்முடைய நாட்களுக்கு 1000 வருஷங்கள் அவருக்கு. அப்போ சீக்கிரமா வருவேன்னு சொன்னார்னா எந்த கணக்கில் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ரைட்? 10 கன்னிகைகள் காத்திருந்தார்கள். 5 பேர் அசந்து தூங்கிட்டாங்க. 10 பேருமே தூங்கிட்டாங்க. அதான் விஷயம். 10 பேருமே தூங்கிட்டாங்க. மணவாளன் வருகிறார் என்று சத்தம் கேட்டது. 5 பேர் கையில் எண்ணெய் வச்சிருந்ததுனால அதை வைத்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காத்திருந்த 10 பேரும் தூங்கிட்டார்னா காரணம் என்ன? காத்திருந்த 10 பேரும் தூங்கிட்டாங்கன்னா காரணம் என்ன? வரவரு அவர் தாங்க தாமதிக்கிறார். மணவாளன் வர தாமதித்த பொழுது வருகிறேன் என்று சொன்னவர் தாமதிக்கிறார். ஏன் நம்முடைய எண்ணங்கள்லாம் அப்படி இருக்கு தெரியுமா? ஏன் நம்முடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, இவங்க நமக்கு நல்ல உற்சாகத்தை ஏற்றி விட்டாங்க, உசுப்பேற்றி விட்டாங்க. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அங்கே போனது ஆச்சரா பயங்கரமாக காட்டிட்டாங்க. காட்டின உடனேயே நமக்கு என்னன்னா, நாம் வாழ்கிற காலத்திலே அவர் வந்து விட்டால் ஒருவேளை பரலோகத்துக்கு போயிடுவோம்ல அப்படின்ற ஒரு எண்ணம், ஆசை, இச்சை. வரல அப்படின்னு சொன்ன உடனே என்னங்க அவர் லேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவர் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அந்த காலங்களை குறித்ததான, நாட்களை குறித்ததான சிந்தனை நம்மளால அறிய முடியாது, ஒருவராலும் அறிய முடியாது. இயேசு கிறிஸ்துக்கே தெரியாதா? அவருக்கு தெரியும். ஏன் சொல்லல? மனுஷனாய் இருக்கிற காலங்களிலே, மனுஷனை போல இருக்கிற சூழ்நிலையிலே அவருடையவைகளை அறிய முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா? தெரியும். ஏன் அப்ப சொல்லல? நான் மனுஷனா இருக்கிறேன். மனுஷனா இருக்கும் போது சொல்லிட்டேன்னா மனுஷனா இருக்கிற எல்லாருமே கதை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஞானமாய் சில காரியங்களை பயன்படுத்துகிறார். ஸோ கர்த்தருடைய நாள் வருமா? வரும். எப்போ வரும் தெரியாது. எப்படி வரும்? எப்படியா வந்துட்டு போட்டுமியா. நான் உயிரோடு இருக்கும்போதும் சரி, நான் மரித்ததுக்கப்புறம் வந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வரும்போது உயிரோடு இருக்கிற நாமும். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் நிருபம் 4வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை கடைசியில் சொல்றாரு. கர்த்தருடைய வருகையில் நடக்கிற காரியத்தை சொல்லுகிறாரு. 4வது அதிகாரம். கர்த்தரை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் மாற்றமே கிடையாதுங்க இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். அவ்வளவுதான் விஷயம். இதை எப்போ சொன்னார் பவுல்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். கர்த்தர் வருவார்,
இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு தான் இருக்கிறோம். கர்த்தர் வருவார், மாற்றமே கிடையாது. மரித்திருந்தாலும் மாற்றமே கிடையாது. ஏன்னா கர்த்தருக்குள் நம்மை தேவன் திடப்படுத்தி தான் வைத்திருக்கிறார். ஒரு நாள் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். அப்புறம் என்ன பாஸ்டர் பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாகவே இருங்கன்றேன். ஹல்லேலூயா, சந்தோஷமாகவே இருங்க. அதனால தான் நான் அந்த விஷயத்துக்குள்ளே போகிறதில்ல. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்போம். இப்போ வந்தாலும் அப்படியே போயிடுவோம். ஆண்டவரை குறைப்பட்டு இருக்கக்கூடாது. என்ன அவர் லேட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர் ஒரு நாளை நியமிச்சிருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் எண்ணுகிறது போல நீங்கள் என்ன செய்யுங்க, எண்ணாதிருங்கள். அவர் ஒரு நாளை நியமிச்சிருக்கிறார். வசனத்தில் எழுதும்போது மத்தேயு சொல்லும் போது சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு? மணவாளன் வர தாமதித்த போது தூங்கி விட்டார்கள். அப்படின்னா இங்கே யாரை நம்ம குற்றப்படுத்துகிறோம்? தூங்கினவங்களையா, மணவாளனையா? மனுஷனுக்கு ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ சொன்னவரே இயேசு கிறிஸ்து தான். அவரே ஒரு கட்டத்தில் தூக்கம் வந்து தூங்கிட்டார். அப்போ தூக்கம் வருமா? வரும். காத்திருக்கிற நேரத்தில் காத்திருந்தோம் அப்படியே அசந்துட்டோம், தூக்கம். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி தூங்குற நிலைமைக்கு போயிட வேண்டாம். உங்கள் இருதயம் எப்போதுமே விழித்திருக்கட்டும். உங்கள் நேசருக்காக உங்கள் இருதயம் எப்போதுமே என்ன செஞ்சுட்டு இருக்கட்டும்? விழித்திருக்கட்டும். ஐயோ அவர் வந்துட்டாருனான்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தூங்கிடுவீங்க. அவர் வருகைக்காக காத்திருக்கிறோம்னா திரும்ப சொல்கிறேன், தூங்கிடுவீங்க. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். என் கூட இருக்கிறவர் எப்போதுமே என்னை சந்தோஷத்தில் வச்சிருக்கிறாருன்னு நம்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் திரும்பவும் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். உலகத்தின் கடைசி மட்டும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாரா? இருக்கிறாரா? வருவாரா? இருக்கிறாரா? வருவாரா? அப்போ வருவார்னு சொன்னது அப்போ இருக்கிறவர் எதுக்கு இருக்கிறார்? இன்னொரு தடவை வர்றதுக்கு. இவ்வளோ கேள்வி 1ஆம் தேதி முதல் வாரத்தில் உட்கார வச்சு இப்படி கேட்கணுமா பாஸ்டர் நீங்கள் நினைக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா உங்களை குழப்புவதற்காக அல்ல. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படி சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக்கி தான் கொடுத்துருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும். கர்த்தருடைய நாள் வருகிற போது வரட்டும். நான் இருந்தேன்னா அவர் கூட போக போகிறேன், இல்லாட்டி நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் நான் அவரோடு கூட எழுந்திருப்பேன். இந்த விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் தருகிற சகல நன்மைக்குள்ளாகவும் ஆசீர்வாதத்துக்குள்ளாகவும் உங்களை நிலைநிறுத்தி கொண்டே இருங்க. ஏன்னா இந்த வருகிறான்னு சொல்லி நம்மளை உசிப்பேத்தி விட்ட ஆளுகள்லாம் பீரியடுக்கு தக்கதாக தன்னை மாற்றிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதுதான் கடைசி காலம், இதுதான் அடையாளம்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இது இல்லைப்பா இது அடையாளம்னு சொன்னாங்க. என் மேலே உங்களுக்கு ஒருவேளை டவுட் இருந்துச்சுன்னா 1980க்கு அப்புறம் உள்ள செய்திகள்லாம் நிறைய யூடியூப்பில் இருக்குது. வருகை பற்றிய செய்திகள்லாம் வாசிங்க. 80லேருந்து 90க்குள்ளே நடந்த விஷயங்களை, உலக போக்குகளை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. முடிஞ்சு கடந்து வந்திருப்போம். 90லேருந்து 2000 வரைக்கும் உள்ள செய்திகளாக கேளுங்க, அதையும் கடந்து வந்திருப்போம். 2000லேருந்து 2010 வரைக்கும் டெக்னாலஜி அபரிதமாக வளர்ந்துச்சு. அப்போ பேசினதெல்லாம் கேளுங்களேன். அதே டெக்னாலஜியை பயன்படுத்தி இப்போ அதையே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு சைடு அது வாட்ட இருக்கட்டும். நாம் எல்லாம் கர்த்தருடையவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கர்த்தருக்குள் இருக்கிறோம். ஒரு நாளும் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். தைரியமாகவே இருங்க, சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையை அனுபவிங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அதனால தான் சொன்னார், வனாந்திரம் போல வாழ்க்கை இருக்குது. வாழ்க்கை வனாந்திரம் போல இருக்குது. அப்படின்னா என்னன்னா, வனாந்திரத்தில் மழை பெய்யும், ஆனால் தண்ணீர் நிற்காது. காரணம் என்ன? அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய ஏக்கம் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது, அதுக்குள்ளே நிறைய வாஞ்சை இருக்குது. ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், என் வாழ்க்கை அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிட்டே இருக்கும். சரின்னு சொல்லி மழையை கொடுத்தா மழையை உள்வாங்கிக்கிறோம், ஆனால் செடியை முளைக்க வைக்க தெரியாது. காரணம் என்னன்னா, அது திருப்திப்படாத மனநிலையில் இருக்கிறது.
ஆண்டவர் சொல்றாரு, வனாந்திரத்தை போல உன்னுடைய இருதயம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்குள்ளாக இருக்கிற பலவீனமே என்னன்னா, நமக்குள்ள எப்போதுமே திருப்திப்படாத மனநிலை இருந்துகிட்டே இருக்கும். நான் சொல்றது பொய்னா வீட்டில் உட்காந்து நிதானமா உங்களை நீங்களே யோசித்து பாருங்க. எதையுமே நீங்க விரும்பினது இல்லையா? எதுக்குமே ஆசைப்பட்டது இல்லையா? சும்மா ஆவிக்குரியவங்க போல நம்ம காட்டி கொண்டு தான் இருக்கிறோம். மனசாட்சி தொட்டு நீங்க இங்க பேச வேண்டாம், இங்க எதையுமே யோசிக்க. வீட்டுக்கு போங்க, இந்த ஆள் இப்படி பேசினானே, வீட்டில் போய் உட்காந்து யோசித்து பாருங்க, அது உண்மையிலே இருக்குதா இல்லையா? உள்ள ஆசையே இல்லையா? உலகத்தில் இதெல்லாம் வாங்கணும்னு ஆசையே கிடையாதா? உலகத்தில் இப்படி வாழணும்னு ஆசையே கிடையாதா? உலகத்தில் இப்படி உயர்ந்திருக்கணும்னு ஆசையே கிடையாதா? இவ்வளோ சம்பாதிக்கணும்னு ஆசையே கிடையாதா? இவ்வளோ பெற்றுக்கொள்ளணும்னு ஆசையே கிடையாதா? அப்படி இல்லாதவர்கள் நிச்சயமாய் குடும்பமாய் வாழ முடியாது. இருக்குது, எல்லாருக்குள்ளுமே இருக்குது. ஆண்டவர் அந்த வனாந்திரத்தை வனாந்திரமாகவே வைத்து போகிறவர் அல்ல. அதனால தான் சொல்றாரு, அந்த வனாந்திரத்தை நான் ஏதேனை போல ஆக்குகிறேன். நீ ஏமாந்து வாழ்க்கையை நொந்து போயிருக்கிற, பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை, சிரிக்கணும்னு ஆசை, சிரிச்சா கிறிஸ்தவன் சிரிக்க கூடாதுன்றாங்க. கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தை பிறந்துருச்சு, கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு பிறந்த நாளோ திருமண நாளோ வருது, அன்பா ஒரு கிஃப்ட் கொடுத்தா கூட கல்யாணமாகி இப்போ தேவையா அப்படின்னு பேசுறாங்க. அவங்க 2 பேரும் ஆசைப்படுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை இருக்குது? எதையாவது ஒரு கிஃப்டை வாங்கி கொடுப்போம், எதையாவது ஒன்று செய்வோம். ஆனால் நம்ம உபதேசம் என்ன சொல்லியிருக்கு? குறிப்பிட்ட காலம் வந்துருச்சுப்பா, இனி நீ சகோதரன் சகோதரியாக தான் வாழணும். அப்புறம் எதுக்கே தேவன் என்னை நினைச்சாரு சொல்றாங்க. அதனாலேயே நம்மாளுங்க கணவன் மனைவியோடு கூட இசைந்து வாழ்வதற்கு கூட தயங்குறாங்க. அது ஒரு பாவம் போல, அது ஒரு குற்றம் போல, அது தேவனுக்கு பிரியமில்லாதது போல. ஆனால் ஏக்கம் இருக்குது, உள்ள எதிர்பார்ப்பு இருக்குது, வாஞ்சை இருக்குது. எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு வாழ வழி தெரியாம அன்பா ஒரு வார்த்தை பேசினா கூட ஐயோ இது என்ன இது அப்படின்னு பார்க்குற முறைமையில் இருக்குது. நீங்க எல்லாம் உன்னத பாட்டை 30 தடவை வாசிங்க, டிக்டேஷன் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன் நான். உன்னத பாட்டை திரும்ப திரும்ப இந்த வருஷம் ஃபுல்லாக அதே வாசிங்க, ஒன்றும் தப்பே கிடையாது, மனப்பாடமே பண்ணிருங்க. கர்த்தர்ன்ற வார்த்தையே அந்த அந்த அதிகாரத்திலே கிடையாது, அந்த புக்லேயே கிடையாது. அப்புறம் எதுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க? அதை உடனே நம்மளா சொல்லிக்கிறோம் அது தேவனுக்கும். ஏன்னா நம்ம சொல்லி ஆகணும்ல, பைபிளில் இருக்குல்ல, ரைட்? உள்ள ஏக்கம் இருக்குது, விருப்பம் இருக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். ஏன்னா ஏதேனிலே வைத்து தான் ஆதியிலே திருமணத்தையும் கர்த்தர் உறுதிப்படுத்தினார். குடும்ப வாழ்க்கையும் ஏதேனில் தான் கொண்டு வந்து வச்சார். உள்ள ஆசை இருக்குதுங்க, வெளிப்படுத்த தெரியலைங்க. வெளிப்படுத்த தெரியலாம் இல்லை, வெளிப்படுத்தலாம் ஆசைலாம் இருக்குது. கூட்டு போய் விட்டோம்னா எனக்கு மதியானம் அவ்வளோ பேர் அங்கங்கே போய் ஹோட்டலில் உட்காந்துருவீங்க. ஆசையெல்லாம் இருக்குது, போங்கன்னு தான் சொல்கிறேன் நான். போங்க, ஃபேமிலியாக மாதத்துக்கு ஒரு தடவையாவது வெளியே போங்க, பிள்ளைகளை கூட்டு போங்க, கணவன் மனைவியாக போங்க, சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க, பேசுங்க, மனைவி விட்டு பேசுங்க. இதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க இதை ஃபுல்லாக குறைன்னு சொல்லியே இதில் பரிசுத்தம் போயிடுது, அதில் பரிசுத்தம் போயிடுது. வனாந்திரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்கிறத வீட்டில் போய் நிதானமாக யோசிங்க, வாய்ப்பு இருந்தால் யோசிங்க, கட்டாயப்படுத்தலை. ஏன்னா மறந்துடுறோம் சில நேரத்தில், இங்கேருந்து போன உடனே மறந்துடுறோம். அதெல்லாம் நிதானமாக யோசித்து பாருங்க, இவர் சொன்னது உண்மைதானா? உண்மையிலே எனக்குள்ள ஆசை இருக்குதா? இருக்கும். நம்முடைய நினைவுகளை எல்லாம் அறிந்த தேவன் நம்மை நிறைவாக்குகிறவர். ஹல்லேலூயா. அதனால் சீயோனுக்கு அவர் ஆறுதல் செய்கிறார். அங்கே ஒரு வனாந்திரம் இருக்கிறது, அங்கே ஒரு அவாந்திர வெளி இருக்கிறது. அதை நான் ஏற்கனவே உருவாக்கி அவனுடைய நன்மைக்காக வச்சிருந்தேன். பார்த்தீங்களா? அந்த தோட்டத்தில் போல நான் கொண்டு வந்து வைக்கிறேன் அவனை. நீங்கள் ஏதேன் தோட்டத்தினுடைய நிறைவு நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆமென், ஸ்தோத்திரம். சரி, வாசித்தலாம், ரொம்ப நல்லது தான் நினைக்கிறேன். 9ஆவது வசனத்திலிருந்து வாசிங்க. பொன் விளையும்.
ம் ஆ ஆ ஆ சுற்றி ஓடும். ம் ம் ஆ போதுமா. சரி, ஓகே, வாசிங்க. போதும் போதும். எவ்வளோ எவ்வளோ ஒரு செழிப்பான ஒரு இடத்துல ஆண்டவர் உருவாக்கி, அந்த இடத்துல தான் உருவாக்கின கொண்டு போய் வச்சு, அவனை தனியாக வைக்கல, அவனுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து, குடும்பத்தோட சந்தோஷமாயிருயா அப்படின்னு சொன்னால், நம்ம ஆளுங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்தால் கர்த்தர் உன்னை அப்படின்ற மாதிரி பேசி விட்டுறாங்க. ஒரு பிறந்த நாள் கொண்டாட மாட்டேங்கிறாங்க, ஒரு கல்யாண நாளை கொண்டாட மாட்டேங்கிறாங்க. ஏன் இல்லை, எங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, அதுக்கு ஒரு வசனம் கூட வச்சுருக்கிறாங்க. களியாட்டுகள், வெறிகள் அதெல்லாம் கொண்டு வந்து அதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய எல்லா பாரங்களும், அழுத்தங்களும், மனவேதனைகளும், இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற வாஞ்சைகள், இவை எல்லாவற்றையுமே கர்த்தர் நமக்கு நிறைவு செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் கர்த்தர் மாற்றுகிறார். இதை ஊழியக்காரனாய் நான் சொல்லுகிறேன் என்பதற்காக இந்த நாளிலே சில வாக்கியங்களை நான் எடுத்திருந்தேன், அதை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். வாசிச்சமை மாறி மாறி வாசிச்சமை. சங்கீதம் 102வது சங்கீதத்தின் 13-14 வசனத்தை வாசி. இப்படி பண்ணீங்கன்னா அவர் எழுந்துருவாரா? சரி சரி, வாசிங்க, சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு, ஏயா சியோன் மேல இறக்க வைக்கணும்? சியோன் தான் கர்த்தருடைய நகரம் ஆயிருச்சு, சியோன் தான் தேவனுடைய நகரம் ஆயிருச்சு, சியோன் தான் தேவன் வாசம் செய்கிற இடம் ஆயிருச்சு, சியோன் தான் தேவனுடைய அரணான பட்டணம் ஆயிருச்சு. சியோன் என்றாலே அது தேவன் என்று சொல்லி ஆயிருச்சு. அப்புறம் எதுக்கு சியோன் மேலே இறங்கணும்? இது தேவனுடையது என்று சொல்லி அடையாளம்லாம் இருக்குது, இது தேவனுடையவர்கள் என்று சொல்லி அடையாளமெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்குள்ள ஒரு சந்தோஷமும் கிடையாது, ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது, ஒரு துதி கிடையாது, ஒரு ஆனந்த சத்தம் கிடையாது. எப்போதுமே துக்க முகம்தான், எப்போதுமே அழுகத்தான், எதை சொன்னாலும் அழுகத்தான். ஃப்ரெண்டு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, கல்யாண வீட்டுக்கு கொண்டு போய் ஆசீர்வாதத்து ஜோம் பண்ணுங்க, ஏன்னா அங்கேயும் அழுதுதான் ஜோம் பண்ணுவார். பிறந்த நாளுக்கு ஜோம் பண்ணியானா அங்கேயே அழுதுதான் ஜோம் பண்ணுவார். இறந்தவங்க வீட்டில் அழுக சொன்னால் அங்கேயே அழுதுதான் ஜோம் பண்ணுவார். ஏதாவது ஒரு ஜப குறிப்பை கொடுத்து, எந்த ஜப குறிப்பு கொடுத்தாலும் சரி அழுதுதான் ஜோம் பண்ணுவார். ஏன் அப்படின்னு கேட்டால், என் மனசு அப்படியே உள்ளே போயிடுச்சு. கல்யாண வீட்டில் என்னையா மனசு உள்ளே போயிடுச்சு? பொண்ணு மாப்பிள்ளையே வாழ்த்தி ஜோம் பண்ணணும். ஏன்னா அந்த சந்தோஷத்தை கூட இவங்களால என்ன செய்ய முடியலன்னா ஏற்றுக்கொள்ள முடியல. அதுல அந்த தேவ பயம், தேவனுடைய கட்டளை, அதுக்குள்ள தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாய தீர்ப்பு, எதுல? கல்யாண வாழ்க்கையிலுமா? ஏன் அப்படி அக்கப்போர் பண்றீங்கன்ற மாதிரி. ஏன்னா சீயோனுக்குள்ள இல்லாத ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை நினைவுபடுத்தும்படி கர்த்தர், ஆமென், ஸ்தோத்திரம், இந்த காலங்களை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாம், தொடர்ந்து அப்படியே வாசிங்க. இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லின் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்காக பரிதபிக்கிறார்கள். அதன் கல்லின் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்காக பரிதபிக்கிறார்கள். யாரு? உம்முடைய ஊழியக்காரர்கள். ஏன் அவங்களுக்குள்ள இப்படி என்ன வருது? ஐயோ, என் ஜனம் சந்தோஷமா இருக்கணும், என் ஜனத்தினுடைய சந்தோஷம் மிகுதியா இருக்கணும், அவர்களுக்குள் மகிழ்ச்சி இருக்கணும், அவர்களுக்குள் துதியின் சத்தம் இருக்கணும், அவர்களுக்குள் கீத சத்தம் உண்டாயிருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறோம். ஆனா எப்போதுமே விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தொய்வு இருக்குது, விசுவாசிகள் வாழ்க்கையில ஏமாற்றம் இருக்குது, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஏக்கம் இருக்கிறது, பரிதவிப்பு இருக்கிறது. அதை நினைக்கும் போது, ஆண்டவரே ஏன் இவர்களுக்குள் இப்படி இருக்கிறது?
ஏன் இப்படி இருக்குது? அப்ப ஆண்டவர் ஊழியக்காரருடைய வார்த்தைகளிலே நன்மை உண்டாக நிறைய விஷயங்களை பேசி இருக்கிறார். அதை சபைகளுக்குள்ளாக சொல்லும்படிக்கு தான் எங்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், உங்க குடும்பம் உயர்ந்து நிற்கணும், உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும், உங்க குடும்பங்கள் அழுகை எல்லாம் மாறி இருக்கணும், உங்க குடும்பங்கள்ல சமாதானம் இருக்கணும், உங்க குடும்பங்கள்ல ஆறுதல் இருக்கணும். அதுதான் ஊழியக்காரனுடைய விருப்பமா இருக்குது. அதுதான் ஊழியக்காரனுடைய விருப்பமா இருக்கு. நீ கேடு கட்டு போங்க, என்னத்தையோ குடும்பத்துல சண்டை போட்டு நாரிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஒழுங்குமுறையா பரலோகத்துக்கு ஆயத்தமா இருங்க அப்படின்னு பேசுற ஆளு நான் இல்லை. அப்படின்னு பேசுற ஆளு நான் இல்லை. பர்சனலாக சும்மா ஓப்பனாகவே சொல்றேன். நான் குடும்பத்துக்குள்ள சந்தோஷமாய் சமாதானமாய் இல்லாமல் நீங்க பரலோகத்துக்கு வந்துடலாம் நினைக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு பேசக்கூடாது. முழு சம்பவத்தையும் வச்சு சேர்த்து வேணா பேசி வாங்க, பேசி பார்ப்போம். உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க உறவுகளுக்குள்ள நீங்க சமாதானமாய் சந்தோஷமாய் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாய் இருக்கவே முடியாது. பரிதவிக்குது. சீயோனை குறித்து கர்த்தர் இறங்க வேண்டும் என்று சொல்லி தேவரீர் எழுந்தருளி கர்த்தர் சீயோனுக்கு இறங்குவீராக. ஏன்? அதன் மேல் உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அதன் மேல் உள்ள கல்லுகளின் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்காக பரிதவிக்கிறார்கள். அது ஒரு 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 அலங்கமா இல்ல, அது ஒரு கட்டமைப்புக்குள்ள இல்ல, அது ஒரு வடிவமா இல்ல. சபையினுடைய குடும்பங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாக்கப்படவில்லை. சபையினுடைய குடும்பத்தினுடைய சமாதானம் நிறைவா இல்லை, ஆறுதல் இல்லை. எப்போதுமே குழப்பம், எப்போதும் பிரச்சனை, எப்போதும் சண்டை, எப்போதும் ஆசீர்வாதம் இல்லை. வருமானத்துக்கு எதிர்பார்க்கிறோம், வருமானம் வரல, வேலைக்கு எதிர்பார்க்கிறோம், வேலை கிடைக்கல, கல்யாணத்துக்கு எதிர்பார்க்கிறோம், திருமணம் ஆகல, பிள்ளை பேர் காத்திருக்கிறோம், பிள்ளை பேர் இல்லை, எதுவுமே இல்லை இல்லை இல்லை. இப்போ நாங்க கேட்கிற ஆண்டவரே, இந்த சீயோனுக்காக இறங்க மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இந்த சீயோனுக்காக தயை செய்ய மாட்டீங்களா? கர்த்தர் ஊழியக்காரர்களை கொண்டு, ஊழியக்காரர் என்று சொன்னா என்ன மீனிங்? அது வேலைக்காரர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு 20வது அதிகாரம் 26லிருந்து வாசிங்க. மத்தேயு 20வது அதிகாரம் 26லிருந்து. மத்தேயு 20. உங்களில் எவனாயும் பெரியவனாய் இருக்க விரும்பினார். இவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றாரு பாருங்க, உங்களில் எவனாவது பெரியவனாய் இருக்க விரும்பினால் பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். எனக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. நீ பெரியவனாய் இருக்க விரும்புறியா? நீ பணிவிடைக்காரனாய் இருக்கணும். சரி, அடுத்து முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய். முதன்மையாய் இருக்க விரும்பணும்னா அவன் உனக்கு என்னவா இருக்கணும்? இப்போ ஊழியக்காரனாய் இருக்க கடவர்கள். அப்படியே போதுமா? அப்படியே எப்படியே? மேன்மையாய் இருக்கணும்னு நினைச்சி வரல, உயர்வாய் இருக்கணும்னு நினைச்சி வரல. அப்படி நினைக்கிறவன் உன்னை நீயே இறக்கிக்கொள். நீ உன்னை வேலைக்காரனாக்கிக்கொள், ஊழியக்காரனாக்கிக்கொள். அங்க அப்படிதான் சொல்றாரு, ஊழியக்காரனாக்கிக்கொள். ஊழியக்காரனாக்கிக்கொள் சொல்லிட்டு தான் அடுத்த வார்த்தை சொல்றாரு, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். ஊழியம் கொள்ளும்படி, மேன்மையாய் எஜமானாய் தன்னை மேன்மையுள்ளவராய் காட்டும்படி அவர் வரவில்லை, வேலைக்காரராய் அவர் வந்தார். ஊழியக்காரர் என்று சொன்னா வேலைக்காரராய் வந்தார். கர்த்தர் என்ன சொல்லணும்னு சொல்றாரோ அதை சொல்லும்படி வந்தார். கர்த்தர் எதை செய்யணும்னு நினைச்சாரோ அந்த செயலை சொல்லும்படி வந்தார். கர்த்தர் எதை காட்டினாரோ அந்த காட்டின விஷயத்தை ஆமென் ஸ்தோத்திரம் செயல்படுத்தும்படி வந்தார். ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். வேலைக்காரரின் சத்தம். அதுதான் இந்த நாளில் நான் எடுத்த தலைப்பே தான், வேலைக்காரரின் சத்தம். எந்த வேலைக்காரரின் சத்தம்? கிறிஸ்து எனக்கு முன்மாதிரியாக ஒரு வேலைக்காரராய் வெளிப்பட்டு அவர் தேவனுடைய காரியங்களை சத்தமிட்டார், வார்த்தையாய் வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தையிலே
தேவன் என்னை குறித்து எனக்காக வைத்திருந்த சகல நன்மையும் ஆசீர்வாதமும் அதிலே நிறைவாய் அடங்கி இருந்தது. என்னை கைவிடுவதற்காக அல்ல, அவரோடு கூட இணைத்துக் கொள்ளும்படிக்கு. இன்னும் கூட அழகாக வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம். அங்கே கானா ஒரு கல்யாணம் நமக்கு தெரியும். இயேசுவின் தாயாகிய மரியாள் அவரிடத்திலே வந்து திராட்சரசம் குறைவுபட்டதாக அவரிடத்திலே சொல்லுகிறார். எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. எனக்குன்னு பிதா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு நேரத்தை குறித்து வச்சிருக்கிறாரு. சொல்லுவதற்கு சில வார்த்தைகளை குறித்து வைத்திருக்கிறார். அது ஒருவேளை மற்றவர்களுக்கு முரணாய் தெரியலாம், அது ஒருவேளை உலகத்தினுடைய அனுபவங்களுக்கு முரணாய் தெரியலாம். ஆனால் அந்த நேரம் வரும்போது இயேசு கிறிஸ்து அவருடைய வேலைக்காரருக்கு இங்கே என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இப்போ இயேசு என்ன சொன்னாரு? ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். இது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. யார் அவர்? வேலைக்காரர். யாருக்கு வேலைக்காரர்? இயேசு கிறிஸ்து யாருக்கு வேலைக்காரர்? அந்த கல்யாண வீட்டில் சமைக்கிறதுக்கு வந்தாரு. இயேசு கிறிஸ்து யாருக்கு வேலைக்காரர்? பிதாவுக்கு வேலைக்காரர். அவர் பிதாவுக்கு வேலைக்காரர். பிதாவுக்கு வேலைக்காரராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வந்த உடனே இவருக்கு சொல்லப்பட்ட அந்த வேலைக்காரர்கள் இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஜாடிகளிலே தண்ணீர். ஆக்சுவலா திராட்சை ரச ஜாடிகளிலே, கற்சாடிகளிலே அங்கே வைப்பது வழக்கம் அல்ல என்று சொல்லி தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து திராட்சை ரசம் வைக்கக்கூடிய பாத்திரத்தை குறித்து பேசும்போது அவர் என்ன சொல்றாரு? மார்க் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில், மார்க் சுவிசேஷம் 2வது அதிகாரம் மார்க் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 22வது வசனம். ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படின்னா ஒரு தோல் பை இருக்கும், அந்த தோல் பையில் அதை சேமித்து வைப்பார்கள். திராட்சரசம் புளிக்க புளிக்க தோல் பையும் அதனுடைய தன்மை என்ன செய்துட்டு வரும்? இழந்து கொண்டே வரும். இந்த பழைய ரசத்தை எடுத்துவிட்டு அதில் புது ரசத்தை ஊற்றும் போது என்ன நடக்கும்? புது ரசம் புளிக்க ஆரம்பிக்கும் போது பழைய துருத்தி என்னவா இருக்கும்? ஏற்கனவே பழைய துருத்தி டேமேஜ் ஆயிருக்கு, அது அதனுடைய தன்மையை இழந்திருக்குது. புது ரசத்தை அதில் ஊற்றுற ஒன்று இது புளிப்பு ஏறும்போது அது என்ன செய்யும்? கிழிந்து போகும். அதனால புது ரசத்தை புது துருத்தியில் தான் வைப்பாங்க, பழைய ரசத்தை பழைய துருத்தியில் தான் வைப்பாங்க அப்படின்றத வாசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா யூதர்களுடைய வழக்கத்தின்படி கற்சாடிகளிலே அவர்கள் திராட்சை ரசத்தை பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு ஒரு தோணுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். இது எப்படி முறைமையாகும்? இது எப்படியா முறையாகும்? முறைமைன்னு ஒன்று இருக்குதுல்ல, நாங்கள் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணது ஒன்று இருக்குல்ல, நாங்கள் பாரம்பரியமாக பின்பற்றினது ஒன்று இருக்குல்ல. அது பழைய ரசமாக இருக்கட்டும், பழைய துருத்தியில் வச்சுருப்போம். புது ரசம்னா புது துருத்தியில் வச்சுருப்போம். அது திராட்சை ரசம் வைப்பதற்கென்று ஒரு பழமையான ஒரு முறைமை இருந்தது, ஒரு பாரம்பரியமான முறைமை இருந்தது. ஆனால் இவர் என்ன சொல்றாரு? தண்ணீர்களை கற்சாடிகளை நிரப்புங்க. அந்த ஜாடி எங்கேருந்து எங்கே இருக்கிற கற்சாடி? அது யூதர்கள் தங்களை சுத்திகரித்து கொள்ளும்படிக்கு வெளியே வைக்கப்படுகிற கால் கழுவுறதுக்கு தண்ணி வைக்கிற தொட்டி, தண்ணி தொட்டி. பார்க்கிறதுக்கு அற்பமாக இருக்கிறது, பார்க்கிறதுக்கு எளிமையாக இருக்கிறது, பார்க்கிறதுக்கு அருவருப்பாக இருக்கிறது.
அது இதுக்கு பயன்படுத்த முடியாத பாத்திரம். அது சமையலுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு பாத்திரம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அதுல நிரப்புங்கன்றாரு. ஏனா இதை செய்யும்படி இவருக்கு சொன்னது யாரு? பிதாவானவர் காட்ட குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அல்லாமல் தாமாக எதையும் செய்ய மாட்டார். ஏன்னா வேலைக்காரர் எஜமானுடைய வார்த்தையை சுமந்து வந்து நிற்கிறார். அப்ப எஜமானுடைய சிந்தை என்னவா இருந்துச்சு? கல்யாண வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை போதிக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணும், ஏதோ ஒரு அடையாளத்தை காட்டணும். அதுக்கு பழமையை இயேசு கிறிஸ்து தொடவில்லை. பழைய முறைமைகளை எடுக்கவில்லை, பழைய போதனைகளை எடுக்கவில்லை. வேறு விதமாய் பிதாவினுடைய சித்தத்தை செயல்படுத்துவதற்கு இயேசு கையாண்ட முறைமை இதுவரைக்கும் இருந்தது இல்லை, இதுவரைக்கும் பார்த்தது இல்லை, இதுவரைக்கும் பயன்படுத்தினது இல்லை. அவர் வேறு விதமாய் தம்மை வெளிப்படுத்துகிறார், வேறு விதமாய் பிதாவின் சித்தத்தை கொண்டு வருகிறார், வேறு விதமாய் தேவனுடைய அன்பை விளங்க செய்கிறார். அது பழமை பாதையில் அல்ல, பழைய வழிகளில் அல்ல. அதை அவர் தொடவும் இல்லை. ஏற்கனவே பழைய துருத்தி அங்க நிறைய இருக்குது, ஏற்கனவே புதுந்துருத்தி அங்க நிறைய இருக்குது. அதுல எதையுமே அவர் தொடல. சம்பந்தமே இல்லாம கற்சாடியை கொண்டு வந்து காட்டி அதுல தண்ணியை நிரப்புங்கன்றாரு. எப்படி இருந்திருக்கும்? என்ன செய்ய போறார் தெரியாது, அதனால அதை குறித்து பிரமித்திருப்பார்களான்னு தெரியாது. ஆனால் கற்சாடையில் தண்ணீரை நிரப்பினார்கள். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். 8வது வசனம், திராட்சரசம் எங்க இருந்து வந்துச்சுன்னு யாருக்கு தான் தெரியும்? திராட்சரசம் எங்க இருந்து வந்ததுன்னு யாருக்கு தெரியும்? அந்த வேலைக்காரர்கள் எங்க இருந்தாங்க? அந்த வேலைக்காரரோடு இருந்தாங்க. கொஞ்சம் அப்படியே வரீங்களேன், கூட டைம் இருக்குது, சரியா முடிச்சிருவேன், பயப்படாதீங்க. நான் மனம் திரும்பிட்டேன், வெயில் காலம் ஆகிட்டதுனால. சரிங்களா? ஓகே, திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இது கொஞ்சம் புதுசாக தான் தெரியும். நான் சொல்கிறதும் உங்களுக்கு புதுசாக தான் தெரியும், நான் சொல்கிறதும் உங்களுக்கு வேறு மாதிரி தான் தெரியும். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இன்னொரு வேலைக்காரர் பக்கத்தில் நின்று தான் நான் இதை செய்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த வேலைக்காரரே அந்த வேலையை தான் பார்த்தாரு, அந்த வேலைக்காரரே அந்த வேலை தான் பார்த்தாரு. அவர் என்ன வேலை செஞ்சார்? இதுவரைக்கும் பயன்படுத்தினதை அவர் பயன்படுத்தலை, அற்புதம் செய்ய போகிறார். இதுவரைக்கும் பயன்படுத்தினதை அவர் பயன்படுத்தலை, அந்த குடும்பத்துக்கு ஆறுதலை தரப்போகிறார். இதுவரைக்கும் பயன்படுத்தினதை அவர் பயன்படுத்தலை, அந்த குடும்பத்தினுடைய குறைவுகளை நிறைவாக்க போகிறார். இதுவரைக்கும் பயன்படுத்தினதை அவர் பயன்படுத்தலை, அற்பமானவைகளை கொண்டு தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா! ஆச்சரியமா இருக்குது. அவர் தண்ணீர்களை கற்சாடி நிரப்புங்கன்னாரு, நிரப்பினார்கள். எல்லாருக்கும் எடுத்து பகிர்ந்து கொடுக்க சொன்னார். குடிச்சு பார்த்தா இதுவரைக்கும் இருந்தது மாதிரி அது இல்லை. அதனுடைய தன்மை உயர்ந்ததாக இருக்கிறது, மேன்மையுள்ளதாக இருக்கிறது. ஏயா இப்படி வந்து ஆசீர்வதிக்கிறாரு? ஏன்னா என் தேவனுடைய நடத்துதலே வேற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். இதுவரைக்கும் இருந்த மாதிரி இல்லை அது. சீயோனுக்கு தேவன் ஆறுதல் செய்வார். எப்படிங்க செய்வார்? இதுவரைக்கும் நீங்க பார்த்த மாதிரி உங்களுக்கு செய்ய போறது இல்லை. அல்லேலூயா! வேற மாதிரி, வேறு தன்மையில். யாருக்கு தெரிஞ்சிச்சு தெரியுமா? அந்த வீட்டு முதலாளிக்கு தெரியாது. இவர்கிட்ட சொல்லிட்டு போனாங்களே, பெத்தெடுத்த அந்த அம்மாவுக்கே தெரியாதுங்க. அது எங்கேருந்து வந்தது யாருக்குமே தெரியாது. வசனம் சொல்லுகிறது, அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி சூப்பர்வைசருக்கே தெரியல. இந்த வேலைக்காரரை கூட்டு வந்து உட்கார வச்சான் பாருங்க, அந்த சூப்பர்வைசருக்கே தெரியல இந்த ரசம் எங்கேருந்து வந்ததுன்னு. ஆனால் வேலைக்காரருக்கு மட்டும் தெரியும். என்ன தெரியும்னா, இன்னொரு வேலைக்காரர், அவர் தேவனுடைய வேலைக்காரர், அவர் செஞ்சதை நான் பார்த்தேன், அவர் செஞ்சதை நான் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா!
ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள முடியுதா? வேற வழியில் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், மாற்றவே முடியாது. பழசுக்குள்ள உட்கார வச்சு புழிஞ்சிட்டு வர்றது கிடையாது. பழம் துருத்தியில தான் அதை கொண்டு வந்து வைப்பாங்க, தோல் பையில தான் அதை சுமந்து கொண்டு வைப்பாங்க, அதில் தான் புளிச்சு நிற்கும் அப்படின்றதெல்லாம் பழமை. ஆனா இவர், இந்த வேலைக்காரர் வேறு விதமாய் செய்கிறார். எவைகளை நீங்கள் அற்பமாய் நினைத்தீர்களோ இதிலெல்லாம் சந்தோஷம் வருமா? ஒரு ரோஸை கொண்டு போய் ஒய்ஃப்ட கொண்டு போய் நீட்டே ஐ லவ் யூன்னு சொல்லுங்கன்னு சொல்றேன். நீங்க நினைக்கிறீங்க, பாஸ்டர் என்ன பாஸ்டர் அருவருப்பா செஞ்சுதான் பாருங்களேன்றேன். முடியலையா? அட்லீஸ்ட் ஒரு டைரி மில்காவது வாங்கி கொடுங்க, அதை கொடுத்து தான் பாருங்களேன். அப்புறம் வந்து சொல்லுவீங்க, பழந்துருத்தியை விட கற்சாடி எஃபெக்ட் வேற மாதிரி பாஸ்டர். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வேலைக்காரர் போன வாரம் பார்த்தோம், அந்த உத்தமியே படிச்சீங்களா? அதெல்லாம் நான் திரும்ப சொல்கிறேன், உன்னத பாட்டை டிக்டேஷனாக எடுத்துக்கோங்க, 30 தடவை படிங்க, 30 தடவை படிங்க. 30 தடவை படிக்கிற சொன்னான்னு சொல்லிட்டு இப்பயே உட்காந்து மொட்டை மர போகிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவை படிங்க, 30 நாள், 1 மாதம் படிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆமேன் ஸ்தோத்திரம், தேவ அனுக்கிரகம் பெருகி வரும். ஹலோ, கதை புக்கை படிக்க சொல்லலை, பைபிள் வசனத்தை தான் படிக்க சொல்லியிருக்கிறேன், பைபிள் வசனத்தை தான் படிக்க சொல்லியிருக்கிறேன். சரி, ஓகே. கர்த்தருடைய நாமம் இப்போ மகிமைப்படுவதாக. இது புதிய காரியத்தை நமக்கு கொடுக்கும், புதிய நன்மையை கொடுக்கும். இந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட வேலைக்காரனுடைய சத்தம், சில 2 உதாரணங்களை மாத்திரம் நான் எடுத்திருக்கிறேன். ஒன்று 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9 வாசிங்க. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9 வாசிங்க, வாசி. போதுமா, போதுமா. நாகமான் சீரிய தேசத்தினுடைய படைத்தளபதி, குஷ்ரோகம் வந்துருச்சு. அவன் வீட்டில் இங்கேருந்து சிறைப்பட்டு போன இஸ்ரவேலர்களிலே ஒரு சிறு பிள்ளை அவன் வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறார். அந்த வேலை செய்கிற பெண் நாகமான்ட்ட என்ன சொல்லியிருக்கிறா, இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போ சுகமாகணும். சொன்னது யாரு? வேலைக்காரி. தலைப்பு என்ன சொன்னேன்? வேலைக்காரியின் சத்தம். நினைவில் வச்சுக்கோங்க, வாய்ஸ் ஆஃப் த சர்வன்ட், ஒரு வேலைக்காரரின் சத்தம். அந்த வேலைக்கார பெண் சொன்னால்ன்றதுக்காக ஒரு இராணுவ தளபதி புறப்பட்டு வந்தான். நினைவில் வச்சுக்கோங்க, வேலைக்காரருடைய சத்தத்துக்கு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு பெரிய தேசத்தினுடைய இராணுவ தளபதி புறப்பட்டு வருகிறான். அவன் வந்து இங்கே எலிசாட்ட வந்து நிற்கிறான். எலிசா பார்த்து என்ன சொல்றாரு, நீ போய் யோர்தானிலே நீ மூழ்கி ஸ்நானம் பண்ண சுகமாவாயின்னு சொல்றான். உடனே நாகமான் என்ன சொல்றான், எங்க ஊர்ல 2 பெரிய ஆறுகள் இருக்குது, அதை காட்டிலுமா யோர்தான் பெரிய ஆறாய் மாறிவிட்டது. அவர்கிட்ட போய் நிற்கும்போது அவர் என்னை தொடுவார், என் மேல் தம்முடைய கைகளை வைத்து தடவுவார், அந்த காயங்களை எல்லாம் தொட்டு என்னை சுகப்படுத்துவார்னு நம்பி வந்தேன். ஆனால் இவர் போய் ஸ்நானம் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனம் வெறுப்பாகி அந்த இடத்த விட்டு போகிறான்.
வெறுப்பாகி போறவனிடத்துல யார் பேசுறா? வேலைக்காரர்கள் வந்து பேசுறாங்க. வேலைக்காரர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த வார்த்தை மட்டும் வாசிங்க, 13வது வசனம். அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், தேவனுடைய வேலைக்காரனா நின்று நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் சுகம் அடைவதற்கும், நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கும், நீங்கள் ஆசீர்வதிப்பதற்கும் ஆளுக்கு ஒரு 30 கோடி ரூபா கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா 1000 இதெல்லாமே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா, இந்த லிஸ்ட் படி நீங்கள் எல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 சொன்னால் உங்களால் செய்ய முடியுமா முடியாதா? கண்டிப்பாக செய்வோம், கண்டிப்பாக செய்வோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், பாஸ்டர், என்னை ஊழியத்தில் நல்லா நடத்தினவர் ஆரம்ப காலத்தில். அவர் கூட ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போயிருந்தோம். ஜோம் பண்ண போயிருக்கும் போது அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த வீட்டில் உள்ள பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்காக ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பும் போது அவர் சொன்னார், நீங்கள், அவங்க கிறிஸ்துவ அறியாதவங்க, நீங்கள் என்ன செய்யணும்னா 7 வாரம் சர்ச்சுக்கு வாரத்துக்கு 1 கிலோ உப்பு, 7 கிலோ உப்பு நீங்கள் சபைக்கு வாங்கிட்டு வரணும். நான் ஜோம் பண்ணி தருவேன், அந்த உப்பை நீங்கள் பயன்படுத்தணும்னாரு. ஒரு வாரத்தில் 1 கிலோ உப்பாக காலியாக போகுது தெரில சொன்னார். எனக்கு ஒரே குழப்பமாயிருச்சு. வசனத்தில் நமக்கு இப்படிலாம் எங்கேயுமே இல்லையே, என்ன அவர் சொல்லிட்டு வந்திருக்கிறாருன்னு. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வரும்போது அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர், எனக்கு ஒரு டவுட்டு, நானே இப்போ தான் ஊழியத்தில் வளர்றேன், இது நீங்கள் செய்கிறது வினோதமாக தெரியுது. நான் 7 வாரம் வர சொல்லியிருக்கிறீங்க, 7 கிலோ உப்பு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறீங்க, என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், நீங்கள் நல்லா ஆகிட்டேன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நீங்கள் வாழ்வதற்கு இதெல்லாம் எளிமையான வழின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் 7 நாள் உப்பு வாங்கிட்டு சொல்லியிருக்கேன்னா கரெக்டாக பாருங்கள், 7 வாரம் கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா பரிகாரம் செய்ய சொன்னால் செய்வதற்கு நாம் எப்படி இருக்கிறோம்? தயாராக இருக்கிறோம். உங்களுக்காக அவர் பரிகாரி ஆகிட்டாருங்க, சிலுவையில் அவர் தொங்கிட்டாருங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியல, நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அவர் எப்படிங்க எனக்கு போய் பரிகாரம், நான் செஞ்சாதாங்க அப்படின்ற மனநிலையிலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்கே அந்த வேலைக்காரர்கள் அவனிடத்துல சொல்றாங்க, ஒரு தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை உமக்கு செய்ய சொல்லி இருந்தால் நீ செய்வீர் அல்லவா? அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லி இருந்திருக்கணும்? இங்கே பார்ப்பா, வந்த எங்கள் ஊரில் ஒரு கோயில் இல்லை, ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுத்துட்டு போயிரு. இல்லைங்க, ஆசரிப்பு கூடாரத்தை அங்கங்கே நாங்கள் தூக்கிட்டு திரிகிறோம், அதுக்கு கொஞ்சம் செலவு இருக்குது, அதையும் கொஞ்சம் கொடுத்துட்டு போயிட்டேன்னா ஆண்டவர் உனக்கு சுகம் தருவார்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பார். எத்தனை லட்சம் வேணாலும் செஞ்சுருப்பார், எவ்வளோ நிறை தங்க வேணுமோ கொடுத்துருப்பார், என்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சுருப்பாருங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? யோர்தானில் முங்கி எந்திரி, கர்த்தரை விசுவாசியா நீ நல்லாயிருவேன்னு சொன்னால் நமக்கு அது என்ன செய்ய மாட்டேங்குது, வரவே மாட்டேங்குது. அவரை விசுவாசிச்சா எப்படி நல்லா வரும்? நான் ஏதாவது செஞ்சு, உன்னை யார் செய்ய சொன்னா? என்னை ஜீவ பலியா ஒப்புவித்தேனேற்று கொள்ளும் இயேசுவே, நான் பலியாதான் ஆவேன் அப்படின்னு நின்னா, உனக்காக அவர் பலியாயிட்டாரியா, நான் பலியாதான் ஆவேன், அப்பதான் எனக்கு திருப்தி. ஹல்லேலூயா. நான் இப்படி கேட்குறேனே, நம்ம சீர்திருத்த திருச்சபைகள் இருக்கல, புராட்டஸ்டன்ட் சபைகளினுடைய சடங்காச்சாரம் 2 தான். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், திரும்ப சொல்கிறேன். சாக்கிரமந்துகள் சொல்லுவாங்க, 2 சடங்காச்சாரம் தான். ஒன்று ஞானஸ்நானம், இன்னொன்று திருவிருந்து. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதை தவிர வேறு எந்த சடங்கும் கிடையாது. 2 தான் புராட்டஸ்டன்ட் சபைகள். உலகத்தில் இருக்கிற எல்லா புராட்டஸ்டன்ட் சபைகளும், அது பேப்டிஸ்டாக இருக்கட்டும், மெத்தடிஸ்டாக இருக்கட்டும், சிஎஸ்ஐ, ரோமன் லூத்ரன், பெந்தகோஸ்து சபைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இது 2 சாக்கிரமந்து தான். ஒன்று திருவிருந்து, ஞானஸ்தானம். சரிங்களா? சரி, திருவிருந்து எப்பெல்லாம் எடுக்கிறோம்? நம்ம சபையில் இருக்கிறது சொல்லுங்க. ஆமாம், சிஎஸ்ஐக்கு போனேங்க, அங்கே ஒரு 3 தடவை எடுத்தாங்க.
ரோமன் கத்தலிக் போனேன், போகிறப்பெல்லாம் கொடுத்தாங்க. அந்த கதையெல்லாம் வேண்டாம். நம்ம சபையில் திருவிருந்து மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறீங்க. ஞானஸ்நானம் ஏன்? பாவம் செய்கிறது இல்லையா? வரும்போதெல்லாம் வாரம் முங்கி எந்திரிச்சு அப்படியே கால் கழுவிட்டு வந்து உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? ஏன் செய்கிறது இல்லை? ஏன்னா கிறிஸ்து ஒரே தரம் மரித்தார், அவருக்குள் நாமும் ஒரே தரம் மரித்தோம். கிறிஸ்து ஒரே தரம் உயிர்த்தார், அவருக்குள் நாமும் ஒரே தரம் உயிர்த்திருக்கிறோம். பலியான கிறிஸ்துவினுடைய மரணத்தை நாம் உணரும்படிக்கு, மரணத்தின் வழியாய் பெற்ற நன்மைகளை, மரணத்தின் வழியாய் பெற்ற ஆசீர்வாதங்களை, மரணத்தின் வழியாய் பெற்ற கிருபைகளை, மரணத்தின் வழியாய் பெற்ற விடுதலையை, மரணத்தின் வழியாய் பெற்ற நித்தியத்தை ஒவ்வொரு காலமும் நாம் உணரும்படிக்கு நமக்கு திருவிருந்து ஒவ்வொரு காலமும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்போதெல்லாமே இந்த பாத்திரத்தில் பங்கெடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாமே அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரி, ஓகே, இங்கே நான் வருகிறேன். அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? இப்போ இந்த இடத்துல வேலைக்காரன் அந்த அந்த நாகமான இடத்துல, அந்த சேனை தளபதி இடத்துல எதை குற்றப்படுத்துகிறான்? எந்த காரியத்தை குற்றப்படுத்துகிறான் என்றா, இவன் என்ன சொல்றான்? எங்க ஊர்ல தண்ணி இல்லாமையா இங்க வந்து தண்ணி, இந்த தண்ணியில முங்கணும், என் மேல கை வச்சு என்னை தொட்டு சுகப்படுத்துவார்னு நினைச்சா நீ போய் முங்கியலுன்னு சொல்றாரு. இந்த வார்த்தைக்கு நான் இணங்க முடியுமா? இந்த செயலுக்கு நான் இணங்க முடியுமா? இந்த மாதிரியான கிரியைக்கு நான் என்னை இணக்க முடியுமா? அப்படின்னா இவனுக்குள்ள இருந்த மேட்டிமையை, இவனுக்குள்ள இருந்த மேன்மையை, இவனுக்குள்ள இருந்த வேறு விதமான பழக்கங்களை வேலைக்காரர் சுட்டி காட்டுகிறார். எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன், எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். இதுக்குள் எல்லாம் அடங்கும். பிராக்கெட். அந்த சேனை தளபதிக்குள் இருந்த மேட்டிமையை, அந்த சேனை தளபதிக்குள் இருந்த மேன்மையை, அந்த சேனை தளபதிக்குள் இருந்த பழமை சிந்தனை, வேறு சிந்தனை. ஏன்னா சுகப்படுத்துறதுனா இப்படி தான் படுத்துவாங்க, ஏதாவது ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா இவ்வளோ பரிகாரம் செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணமெல்லாம் இருந்துச்சுல, அந்த எண்ணத்தை எல்லாம் சுட்டி காட்டி, விசுவாசிங்கப்பா, எஜமானே எஜமானே சொல்ற வார்த்தையை கொஞ்சமாவது காது கொடுத்து கேளு, விசுவாசிங்க விசுவாசிங்க. விசுவாசிச்சு ஒரு தடவை முங்கி எந்திரி. உன் விசுவாசம் இன்னும் பெருகலையா? 2வது தடவை முங்கி எந்திரி. 7வது தடவை நீ எந்திரிக்கும் போது நீ வேறு மனுஷனாவாய். ஹல்லேலூயா. அது அடுத்த வசனத்தை போடுப்பா, 14வது வசனம். அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல, இப்போ நாகமானுடைய பழைய மாம்சம் இல்ல, அவன் புதிதாக்கப்பட்டான். யாருடைய வார்த்தையின்படி? எதை சொல்றதுன்னு தெரியல. பாதி பேருக்கு வேலைக்காரன்னு வாயில வருது, பாதி பேருக்கு தேவன்னு வார்த்தை வருது. இங்க என்ன சொல்லிருக்கு? தேவனுடைய மனுஷனின் சொன்னது யாரு? சொன்னது யாரு? உணர்த்தினது யாரு? உறுதிப்படுத்தினது யாரு? எச்சரித்தது யாரு? ஆனா வார்த்தை யாரோடது? இதைத்தாங்க வாரம் சொல்றேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் இறங்கி வாங்க, நீங்க வேற மாதிரி ஆயிடுவீங்க. கொஞ்சம் உங்க லெவலை விட்டு கொஞ்சம் இறங்கி வாங்க. இல்லை, நாங்கள் இப்படி தான் வாழ்ந்தோம், இப்படி தான் கொடுத்துருக்குறோம், இப்படி தான் செய்வோம், நாங்கள் எழுதி போட்டிருக்கிறோம், நாங்கள் இவ்வளோ கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம், கொடுத்தது தான் வந்து சேரும் எங்களுக்கு. நாங்கள் அப்படி கொடுக்கலைன்னா வராமல் போயிடுச்சுன்னா, நாங்கள் கொடுக்கலைன்னா வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஹல்லேலூயா. அழகா சொன்னான் அந்த வேலைக்காரன். அந்த ஆள் வேற எதையாவது பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பாக செஞ்சிருப்பீங்கல்ல. முங்கி எந்திரிச்சிட்டு போகலான்னு சொல்லியிருக்கிறாரு.
ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி, நல்ல கவனிங்க, அவன் தேவனுடைய வார்த்தையின்படி தன்னை இறக்கினான். வேலைக்காரனுடைய வார்த்தை அவனை எச்சரித்தது, ஆனால் அவன் கீழ்ப்படிந்தது யாருடைய வார்த்தைக்கு? இப்போயும் நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை உள்வாங்கி கீழ்ப்படிங்க. வேலைக்காரனின் வார்த்தை உங்களை உணர்த்தும், உங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கும். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு பகுதியை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 5 வாசிங்க. 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 5 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. வாசி வாசி வாசி. சரிம்மா, போதும். சரி, இங்கே முதல் சவுல் அடையாளப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை. இஸ்ரவேலிலே முதல் ராஜாவாகிய சவுல் தேர்ந்தெடுக்கப்படணும். இப்போ இந்த சவுல் யார் என்பதை காட்டுகிற ஒரு வேத பகுதி தான் இந்த பகுதி. சவுல் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன், அற்பமான நிலையில் இருந்தவன். பென்யமீன் கோத்திரம் தான் இருக்கிறதிலே சிறிய கோத்திரம். ஸோ இந்த பென்யமீன் கோத்திரத்திலிருந்து கர்த்தர் சவுலை தேர்ந்தெடுக்கிறார். இந்த சவுல் தன்னுடைய தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போனதால் அதை தேடி அலைகிறான். தேடி வெகு தூரம் போய்விட்டான். பல நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ சவுல் தன்னுடைய ஊழியக்காரரை பார்த்து சொல்றா, கழுதைகள் மேல் இருக்கிற கவலையை விட்டு நாம் தொலைந்து விட்டோம் என்று சொல்லி தகப்பன் நம்ம மேலே கவலை வைக்கிறதற்கு சூழ்நிலை உருவாகிவிட்டது, நாம் திரும்பி போகலாம் என்கிறது சவுலுடைய காரியம். ஆனால் சவுல் தேவனால் முன்னே குறிக்கப்பட்டவனாயிருந்தபடினால வேலைக்காரரின் வழியாக தேவன் அவனோடு கூட பேசுகிறார். அந்த வேலைக்காரர் என்ன சொல்லுகிறார்? 6வது வசனத்தில், இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவனை. சொன்னது யாரு? வேலைக்காரன். சவுல் என்ன கோத்திரத்தை சேர்ந்தவன்? பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த சவுலுக்கு அந்த நாட்களில் பெரிய தீர்க்கதரிசியாய் அறியப்பட்ட சாமுவேல் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. நல்லா கவனிங்க, 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம், அவனுக்கு தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. இத்தனைக்கும் அந்த காலங்களில் சாமுவேல் தீர்க்கதரிசி தான் முதல் பெயர் சபா வரைக்கும், அதாவது இஸ்ரவேலின் வடக்கு எல்லையிலிருந்து தெற்கு எல்லை வரைக்கும், இன்னும் நம்ம எளிமையாய் சொல்லணும்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், தான்லேருந்து பெயர் சபா வரைக்கும் சாமுவேல் தான் இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி என்று சொல்லி அறியப்பட்டவர். அப்படி அறியப்பட்ட தீர்க்கதரிசி இங்க இருக்கிறார்னு இஸ்ரவேல்ல இருக்கிறவனுக்கு தெரியல. ஆனா அவனுடைய வேலைக்காரன் அவனுக்கு நினைவுபடுத்துகிறான். அவனுடைய வேலைக்காரன் அவனை தேவனுக்கு நேராக அவனை வழி நடத்துகிறான். அவன் என்ன சொல்றான்? இதோ இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை அவர் நமக்கு
ஹல்லேலூயா. போக வேண்டிய வழியை தெரிவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். தெரிவிக்கிறவரிடத்துல வழி நடத்துறது யாரு? வேலைக்காரர். வேலைக்காரர் அந்த வழியை தெரிவிக்கல, ஆனா தெரிவிக்க வேண்டிய வழியை ஒருவர் வைத்திருக்கிறார். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவனுமாயிருக்கிறார். என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான் என்று சொல்லி தம்மை குறித்து சொன்னவர் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்துல வழி நடத்துவதற்கு வேலைக்காரர் இருக்கிறார். வேலைக்காரனுடைய சத்தம் சவுலை அவனுக்கு நேராக வழி நடத்தினது. நடந்தது என்ன? அடுத்த வசனம், 7வது வசனம். ஒன்றும் இல்லையே. அடுத்து வேலைக்காரன் என்ன சொல்றான்? கொஞ்சம் வெள்ளி இருக்குதுயா, கொஞ்சம் வெள்ளி இருக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய மனுஷன் நமக்கு வழியை அறிவிக்கும்படி அதை கொண்டு போய் கொடுப்போம். வழி தெரியல, வழி தெரியல, ஆனா திரும்ப வீட்டுக்கு போயிடலாம், எதுவுமே இல்லாம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்ச சவுலுக்கு இல்லை, ஒரு புதிய வழியை தேவன் அங்கே காட்டினார். ஹல்லேலூயா. அது கழுதைகளை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, உங்களை ராஜாவாக்குகிற ஒரு வழி, உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு வழி. நீங்கள் இல்லை என்று சொல்லி தவித்த காலங்களிலே, ஏமாற்றப்பட்டோம், இழந்து விட்டோம் என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற உங்களுடைய இருதயங்களிலே நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தை, நம்பிக்கையை கொடுக்கிற செயல், நம்பிக்கையை கொடுக்கிற ஆசீர்வாதம் தேவனிடத்தில் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு நேரா வழி நடத்துகிற வேலைக்காரருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் சவுல் உயர்த்தப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்விலும் தேவன் அந்த நிறைவை தருவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலைக்காரருடைய சத்தம் அற்பமானது கிடையாது. இதுவரைக்கும் உங்களுடைய மேன்மை, நீங்கள் அறிந்த பாதை, நீங்கள் அறிந்திருந்த வழிகள், அல்லது நீங்கள் அனுபவித்த வழிகள், அல்லது நீங்கள் பின்பற்றின காரியங்கள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் வேலைக்காரன் சொல்லுகிற வார்த்தை அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு தெரியும். ஆனால் மாறுபட்டு தெரிகிற வேலைக்காரனுடைய வார்த்தை அது வேலைக்காரனுடைய வார்த்தை அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. வாசி கேட்ட வேத போதிக்கு டக்குன்னு வந்துடலாம். நான் 10:30 முடிக்கணும்னு நினச்சேன், 2 நிமிஷம் டக்குன்னு முடிச்சிடுறேன். வாசி கேட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம். அதில் 15 வாசித்தோம். 17 வாசிங்க. எம்மா நல்லா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எலும்பு எலும்பு, எருசலேமே எழுந்து நில், உறிஞ்சி குடித்தாய். இதனுடைய விளக்கத்தை ஃபாஸ்டிங் பிரேயர்ல சொன்னேன், திரும்பவும் இந்த நேரத்திலே நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையிலே வாங்கி குடிக்க போகிற எருசலேமே இல்லை, குடித்திருக்கிற எருசலேமே. உக்கிரத்தின் பாத்திரம் அப்படின்னா என்னன்னா, அவருடைய கோபத்தினுடைய தீர்ப்புகள், அவருடைய கோபத்தினுடைய தன்மைகள், அவருடைய கோபத்தினுடைய நியாய தீர்ப்புகள். நீ என்ன பண்ணிட்ட? அவர் கையில் நியாய தீர்ப்பு இல்லையா? இருக்குது. அவருடைய நியாய தீர்ப்புகள் பயங்கரமானவைகள், அதெல்லாமே அவர் கையில் இருக்குது. நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னா, நீ என்ன பண்ணிட்டனா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தூரம் ஆயிட்டேன், நான் வேற மாதிரி மாறிட்டேன், என் வாழ்க்கை வேற மாதிரி அமைஞ்சிருச்சு, அதனால எனக்கு இப்படித்தான் நடக்கும்னு சொல்லி நீயே வாங்கி குடிச்சுக்கிட்ட. ஹலோ, அந்த வசனத்தை திரும்பி கரெக்டாக வாசிங்க. எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையிலிருந்து வாங்கி குடித்திருக்கிற, அவருடைய கோபத்தை நீயே வாங்கி வச்சிருக்கிற. அவர் அவன் மேல கோபத்தை காட்டினாரு, நீயே தீர்மானம் பண்ணிட்ட. இங்க பாருங்க, இந்த வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கு, இப்படி ஆனா இப்படி ஆயிருவோமா,
சரி, அதனால நானும் அப்படி ஆயிருப்பனோ, நானும் கர்த்தரை விட்டு அப்படி ஆயிருப்பனோ, நானும் கர்த்தரை விட்டு தூரம் ஆயிருப்பனோ, நானும் இந்த பாத்திரத்தில் பங்கெடுக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறனோ, நானும் இதுக்கு தகுதி இல்லாமல் போயிட்டனோ, என் வாழ்க்கை அப்படி போயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீயே வாங்கி நீயே குடிச்சிருக்கிற. எது வரைக்கும் குடிச்சிருக்கிற? அது தத்தளிக்கிற பாத்திரத்தை முதல் அது அந்த வசனம் திரும்ப வாசிங்க. எலும்பு எலும்பு கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே. அவர் கையில் உக்கிரத்தின் பாத்திரம் இருக்கிறது, அதை வாங்கி குடிச்சிட்டு நீயே விழுந்து கிடக்கிற, நீயே மனநொந்து கிடக்கிற, உன்னை நீயே நியாயம் திருத்திட்டு கிடக்கிற, உன்னுடைய குற்ற மனசாட்சியே உன்னை கொண்டுகிட்டு இருக்குது. இப்ப கர்த்தர் வந்து சொல்றார், ஏ எந்திரா அப்படின்றாரு. எலும்பு எலும்பு, கோபத்தின் உக்கிர பாத்திரத்தை நீயே குடிச்சிட்டு நீயே விழுந்து கிடக்கிற, எழுந்து நில். எது வரைக்கும் நீ குடிச்சிருக்கிற? தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்கள் வரைக்கும் என்ன செஞ்சிருக்க? ஆண்டவரே நல்லவரா இருக்கிறாரு, அவர் நன்மையை தரேன்றாரு. அது எப்படி? நீங்க எப்படி நன்மையை தரலாம்? நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நான் உமக்கு என்னென்ன துரோகம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? நான் உன்னை எப்படி மறுதளிச்சிருக்கேன் தெரியுமா? நான் உண்மை விட்டு எவ்வளவு தூரம் போனேன் தெரியுமா? என் வாழ்க்கையில் என்னென்ன நினைச்சேன் தெரியுமா? அந்த நாளில் நான் என்னென்ன பேசினேன் தெரியுமா? எப்படி நடந்துக்கிட்டேன் தெரியுமான்னு வலிச்சு உன்னையார் குடிக்க சொன்னா? நீயா அதனுடைய வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். உறிஞ்சி குடிச்சிட்டு கீழே விழுந்துட்டு கர்த்தருக்கு துரோகமா நிற்கிறேன், நான் பாத்திரத்துக்கு தகுதி இல்லை, உனக்கு யாரையா சொன்னா? நீயே வண்டல்களை உறிந்து குடித்தாய். ரைட். இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் நீங்கள் நிதானமாக வீட்டில் போய் வாசிக்கோங்க. நான் இங்கே வந்துடுறேன், 21வது வசனத்துக்கு வந்துடுறேன். ஆகையால் சிறுமைப்பட்டவளே, என்னங்கடாப்பா இது? இப்போதான் சொன்னார் உறிஞ்சி குடிச்ச. அப்போதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நினச்சிட்டு குடித்த மாதிரி கிடையாது. இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லவா, நீ குடித்தது குவார்ட்டரே கிடையாதுடா தம்பி, கூல்ட்ரிங்க்ஸ்ரா. இதுக்கே மயங்கி விழுந்து கிடக்கிற. இல்லை, நீங்கள் தண்டிச்சிட்டீங்களோன்னு நினச்சிட்டேன். எப்படி? நீங்கள் என்னை தண்டிச்சிட்டீங்களோன்னு நினச்சிட்டேன், நீங்கள் என்னை கைவிட்டுட்டீங்களோன்னு நினச்சிட்டேன். இந்த கூஸ் வார்த்தை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க. கூஸ்ன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரியல, அது சொல்லுவாங்க. அப்படி என்னன்னா, வரிசையாக போய்கிட்டே இருக்குமா. எங்கேயாவது ஒரு புல்லட் சவுண்டு கேட்குனா டப்புன்னு யாரையா அவனை சுட்டுட்டாங்கன்னா அவ்வளோ பொத்துன்னு விழுந்துருமா, நம்மளை தான் சுட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் நம்ம சாகலை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகுமா. அது கூஸ் வாத்துக்கு அந்த ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. இங்கே சொல்றாரு சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமலேயே ஏன் நடிச்சுக்கிட்டு இருக்கிற? நான் உன்னை என் பிள்ளையா நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? நான் உண்மை விட்டு தூரம் ஆயிட்டேன், இதை பாத்திரத்தில் கம்யூனியன் எடுக்கிறதுக்கு நான் தகுதி இல்லை, நான் இதை தொடவே மாட்டேன். என்னைக்கு வந்து தொடுவேன்? நானா என்னைக்கு மாறுறேன்னு அன்னைக்கு வந்து தொடுவேன். அட அறிவட்டவனே, நீயே போதையிலே இல்லைடா, எந்திரா அப்படின்றாரு. மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, கேளு, நல்லா கேளு, என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தம்முடைய ஜனத்துக்காக அவர் வழக்காட போகிறார். என்ன வழக்காடுவார் என் தேவனாகிய கர்த்தர்? பிதாவானவர் குற்றம் சுமத்துறார். இங்க பாரு, இந்த வந்து நிக்கிறான் பாரு, இவனுடைய ஊடை அழுக்காய் இருக்கிறது, இவன் தகுதியற்றவனாய் நிற்கிறான். உடனே இயேசு கிறிஸ்து எஸ் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்து நின்றுட்டு எனக்கா ஒரு வழக்காடு என்ன சொல்றாரு? இவனுடைய குற்றத்தை நான் சுமந்திருக்கிறேன், இவனுடைய பாவத்தை நான் சுமந்திருக்கிறேன், இவனுடைய அக்கிரமத்தை நான் சுமந்திருக்கிறேன். என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? அவனை தண்டனை கொடுக்க போறீங்களா? அந்த தண்டனையையும் ஏற்கனவே நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அப்ப என்ன செய்யணும்? என் நிமித்தமாய் அவனை மன்னிச்சு விடுங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன். ஆவியானவர் துணை கொண்டு தேவன் அனுதினமும் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமாகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை வாய்ப்பில்லை ராஜா,
நீயா உன்னை நீ குற்றப்படுத்திக்கிற எண்ணத்தை மறந்துரு. இப்போவும் நான் சொல்கிறேன், நான் சொல்கிறது உங்களுக்கு விகாரமாக தான் தெரியும். இப்போவும் சொல்கிறேன், நான் சொல்கிறது உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்ததுக்கு முரணாதான் தெரியும். ஆனாலும் சொல்கிறேன், வேலைக்காரனாய் நின்று சொல்லுகிறேன், வேலைக்காரரோடு கூட இருந்து அவருடைய அனுபவத்தை உணர்ந்ததுனால நான் சொல்கிறேன், வேலைக்காரருடைய சிந்தையை உணர்ந்ததுனால நான் சொல்கிறேன், வேலைக்காரனாய் இருந்து சொல்லுகிறேன். இது உங்களுக்கு ஒருவேளை அற்பமாய் தெரியலாம், இது உங்களுக்கு ஒருவேளை யதார்த்தமாய் தெரியலாம், ஏளனமாய் கூட தெரியலாம். அது பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனாலும் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன், தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்கள் கையிலிருந்து அவர் நீக்கி போட்டு விட்டார். இனி அதை வண்டல்கள் வரைக்கும் கூட நீங்கள் குடிக்க முடியாது. நம்மை மீட்டெடுத்த தேவன் சொல்லுகிறார், நமக்காக பலியான தேவன் சொல்லுகிறார், நம்மை ரட்சித்த தேவன் சொல்லுகிறார். ஆமேன், ஸ்தோத்திரம். நான் உன்னுடைய ஆமேன் ஸ்தோத்திரம் பாடுகளை வேதனைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு ஆறுதல் செய்வேன், உனக்கு ஆறுதல் செய்வேன். உனக்குள் சமாதானம் உண்டாகும், உனக்குள் சந்தோஷம் உண்டாகும், உனக்குள் துதி உண்டாகும், உனக்குள் கீத சத்தம் உண்டாகும். உன்னுடைய மேன்மையை ஆமேன் ஸ்தோத்திரம் எப்போதும் உயர்த்தி வைத்திருப்பேன். என்னுடைய பிள்ளைய ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கணும், எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரவான்களாய் நிற்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப அப்படியே ஒரே லைனாக சொல்லி முடிச்சிடுறேன். வேலைக்காரருடைய சத்தம் அது அற்பமாய் தான் தெரிஞ்சிருக்கும். இயேசு கிறிஸ்து வேலைக்காரராக தான் வந்தார். இதுவரைக்கும் தோல் பையில் தான் வச்சுருந்தாங்க, இவர் கற்சாடியில் வைக்க சொன்னார். அற்பமாக தான் தெரிஞ்சிச்சு, எடுத்து குடித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு முன்னதை காட்டில் இது ரொம்ப பலமுள்ளதாக இருக்கிறது, ருசியுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். வேலைக்காரருடைய சத்தத்துக்கு இறங்குனதுனால தான் நாகமானுடைய வாழ்க்கை, நாகமானுடைய சரீரம், நாகமானுடைய சூழ்நிலை சிறு குழந்தை போல மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது. வேலைக்காரருடைய சத்தத்தை கேட்டதுனால தான் சவுலுடைய கவலை மறக்கப்பட்டது. வேலைக்காரருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் சவுல் ராஜாவாக உயர்த்தப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலைக்காரனாகிய தேவனுடைய ஊழியக்காரனாய் நின்று நான் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை நீங்களே குற்றம் சாட்டிக்காதீங்க, உங்களை நீங்களே நியாயம் தீர்த்துக்காதீங்க. நமக்காக வழக்காடுகிற கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய உக்கிரத்தின் வண்டல்களை எல்லாவற்றையும் அவர் நினைப்பதில்லை, அவர் புறம்பே தள்ளினார். நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் கர்த்தருடையவர்களாக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் தேவனுடைய பந்திக்கு பாத்திரவான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனோடு கூட இணைக்கப்படுகிறதற்கு பாத்திரவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய மரணத்தை தெரிவிக்கிற சாக்கிரமத்திலே இணைத்துக் கொள்வதற்கு நீங்களும் நானும் தகுதியுள்ளவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்முடைய வாழ்வின் நிலையை கர்த்தர் நிறைவாக்கி தருகிறவராக இருக்கிறார். ஏதேனில் கொண்டு போய் வைக்கிறாரு. உங்களுடைய வனாந்திரத்திலிருந்து தூக்கி கொண்டு போய் உங்களை ஏதேனில் வைக்கிறாரு. உங்கள் அவாந்திர வாழ்க்கையிலிருந்து உங்கள் சூழலை மாற்றி கர்த்தரின் தோட்டத்தின் அனுபவத்தை போல கொடுக்கிறாரு. இனி துக்கமாக இருக்க வேண்டியதில்லை. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் விசுவாசத்தில் மாத்திரம் வளர்ந்துக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்வினுடைய எல்லா குறைகளை மாட்டி நிறைவுக்குள் வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். ஒரு வேலைக்காரனுடைய சத்தம் உங்களுக்குள் கேட்கப்படுகிறது. ஒரு வேலைக்காரனுடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கென்று ஆமென் ஸ்தோத்திரம் கொடுக்கப்படுகிறது. ஒரு வேலைக்காரருடைய சத்தம் உங்களுடைய மேட்டிமையிலிருந்து உங்களை இறக்குகிறது. ஒரு வேலைக்காரருடைய சத்தம் உங்களுடைய அடிமைத்தன வாழ்வை மாற்றுகிறது. முன்பு இருந்தது போல அல்ல, வேறு விதமாய் நம்மை நடத்துகிறது. வேலைக்காரருடைய சத்தம் நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, என் வண்டல்களை கர்த்தர் நீக்கி போட்டார், உக்கிரத்தின் பாத்திரத்தை நீக்கி போட்டார், தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போட்டார், என்னை புதிதாக்கினார். கர்த்தரின் ஆறுதல், கர்த்தரின் சமாதானம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய நன்மை, கர்த்தரின் ஆசீர்வாதம் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் என்னை பாத்திரவானாய் மாற்றினார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீர் வந்தார்
சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. எல்லாருமே சேர்ந்து சொல்லலாமே. நீர் வந்தால் சூழ்நிலை அப்படியே திருவிருந்து காயத்தமாகும். முழங்கால் படிட்டுக் கொள்ளலாம், முழங்கால் படிட்டுக் கொள்ள முடிந்தவர்கள். ஆமென். சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. ஆண்டவருக்கு முன்பாக ஆமென். என்னை நிறைவுபடுத்தினவரே, என் குறைவுகளை என் குற்றங்களை நினையாதவரே, என் விளைவினைகளை நினையாதவரே, என் கவலைகளை நினையாதவரே, என்னை சோர்வுகளை நினையாதவரே, என்னை உயர்த்தி மகிழ்கிறவரே. ஏதேனை தோட்டத்தை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவுமான நன்மைகளுக்கு கர்த்தரைகளை பாத்திரவான்களாய் மாற்றினவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறவரே, இதோ கர்த்தர் சீயோனுக்கு இறங்குகிறார். அதற்கு தயை செய்யும் காலம் வந்தது, அதை விடுவிக்கிற நேரம் வந்தது, அதற்கு நன்மை செய்கிற காலம் வந்தது. கர்த்தர் புதிய பாதையை காட்டுகிறார், ஒரு புதிய வழியை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பாலானது ஆமென். பயிர் நிலமாகுமே, நிலவியம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாகுமே. அப்பாவை பார்த்து நீர் வந்தால் சூழ்நிலை என் வாழ்க்கை மாறுது ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றினவரே, என் வாழ்க்கையை மாற்றினவரே, என் சூழ்நிலையை மாற்றினவரே, எனக்கு தைரியத்தை கொடுத்தவரே, எனக்கு நம்பிக்கையை கொடுத்தீங்கப்பா, எனக்கு நம்பிக்கையை கொடுத்தீங்க ஆண்டவரே. வாழ்வதற்கேற்ற சூழ்நிலையை கொடுத்தீங்க, எனக்கு சமாதானத்தை கொடுத்தீங்க, எனக்கு தைரியத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. இனி நான் உம்முடையவன், இனி நான் உம்முடையவன், இனி நான் உம்முடையவன். நான் தூரமானவன் அல்ல, நான் தூரமானவன் அல்ல, நான் புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல, நான் ஸ்தோத்திரம் விலக்கி வைக்கப்பட்டவன் அல்ல, நான் சிறுமையானவன் அல்ல. கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறேன், கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறேன், கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறேன், கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறேன். ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். வேலைக்காரருடைய சத்தம் எங்களை உணர்த்தியது, வேலைக்காரருடைய சத்தம் தைரியத்தை கொடுத்தது, வேலைக்காரருடைய சத்தம் நம்பிக்கையை கொடுத்தது, வேலைக்காரருடைய சத்தம் எங்களை புதுமனதாய் மாற்றியது, எங்களை புதுமையாய் மாற்றியது, எங்களை புதுப்பித்தது, எங்களை உயர்த்தியது. ஆமென், ஆமென், ஆமென். வார்த்தைக்கு சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுகவீனம் சுகமாய் மாறுமே, பலவீனம் பலனாய் மாறுமே,
சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும். எதெல்லாம் குறைவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எதெல்லாம் குறைவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் தம் நிறைவினால எல்லா குறைவுகளையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறாரு. தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போட்டிருக்கிறார். வண்டல்களை கர்த்தர் நீக்கி போட்டிருக்கிறார். ஆமென். எழும்பு எழும்பு எழும்பு, உன்னுடைய தேவனுடைய வல்லமையை தரித்து கொள்ளும்படிக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவர், என்னை தகுதிப்படுத்தினீரே, என்னை பாத்திரவானாய் மாற்றினீரே, எனக்கு நன்மை உண்டாக கிருபை செய்தீரே, எனக்கு பலப்படுத்தினீரே, எனக்கு தைரியம் கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் நிறைய காயங்கள் இருந்தது, நிறைய வேதனைகள் இருந்தது, நிறைய வருத்தங்கள் இருந்தது. இதோ சீயோனுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனக்கு ஆறுதல் தந்தீரே, எனக்கு சமாதானம் தந்தீரே, எனக்கு பலன் தந்தீரே, தைரியத்தை கொடுத்தீரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை தகுதிப்படுத்தினீங்கப்பா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருக்கு முன்பாக ஆமென் நம்மை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவரே, நான் ஒரு வேளை என்னை நான் குற்றப்படுத்திக்கிட்டு இருந்தேன் அப்பா. என்னை நானே நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தேன். நானே என்னுடைய தீர்ப்புகளை நானே ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. ஆனால் இப்போ உங்களுடைய அன்பை உணர்ந்துட்டேன் ராஜா. உங்களுடைய கிருபையை உணர்ந்துட்டேன் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கத்தை உணர்ந்துட்டேன் ஆண்டவரே. ஆமாப்பா, நீங்கள் தான் ஆண்டவரே என்னை எல்லாவற்றையும் நீக்கி போட்டீங்க. தகுதி இல்லாத என்ன தகுதிப்படுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமென் ஸ்தோத்திரம். உங்களுடைய அளவற்ற இரக்கத்தினால, உங்களுடைய அளவற்ற இரக்கத்தினால கர்த்தர் என்னை தகுதிப்படுத்திருக்கிறீங்கப்பா. இந்த பாத்திரத்துக்கு ஏற்ற பிரகாரமாய் கர்த்தர் என்னை தகுதிப்படுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. மரணத்தை தெரிவிக்கிற சாக்கிரமத்தில் இணைத்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை தகுதிப்படுத்திருக்கிறீங்க ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நாமே ஆண்டவருக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ளலாம். நம்மை நாமே ஆண்டவருக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ளலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மை சோர்வடைய செய்கிறவர் அல்ல, நம்மை சோர்வடைய செய்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நம்மை கவலையோடு வைத்திருக்கிற தேவன் அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்மை விலைக்கு வைக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நம்மை தூரமாக்குகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்களே, இதில் புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிற என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். நாம் பிழைப்பதற்காகத்தான் கர்த்தருடைய பாத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பிழைத்திருக்கும்படி, நாம் அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த பாத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஆராய்ந்து பார்க்கலாமா? ஹல்லேலூயா. குற்றப்படுத்துறதுக்காக அல்ல, அவருக்கு முன்பாக அறிக்கை செய்யும் போது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லியிருக்கிறதே.
ஹல்லேலூயா. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது, குற்றம் இருக்கிறது, நமக்குள் குறைகள் இருக்கிறது. அப்பா, நான் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் என்னை நீதிமானாக்குகிறவர், கர்த்தர் என்னை தகுதிப்படுத்துகிறவர். ஆண்டவரே, ஒரு பாடலுடைய சில வரிகளை நான் பாடுகிறேன். நீங்கள் மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. என் கூட சேர்ந்து நீங்கள் பாட வேண்டாம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என்னை தகுதிப்படுத்தினதுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என்னோட கூட இணைந்து நீங்கள் பாட வேண்டாம், கர்த்தரை மாத்திரம் நீங்கள் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், பதறினேன் நீர் என்னை பார்த்தீர். கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், பதறினேன் நீர் என்னை பார்த்தீர். கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தே உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயமாறிடும் என்றீர். என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயமாறிடும் என்றீர். நம்பிக்கையோடு நீ வந்தாய்,